வணக்கம். அ மியூச்சுவல் ஃபண்ட் இப்ப தான் நான் அ பிகினிங் ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்டின்னா, எனக்கு வந்து என்ன மாதிரியான டைப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஆ என்கிட்ட ஒரு பிகினர் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 டைப் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, மொத்த மியூச்சுவல் ஃபண்டோட கிராஃபே நீங்க இப்போ ரொம்ப ஈஸியாவும், சிம்பிளாவும் தெரிஞ்சுக்க போறீங்க. அ பிகினருக்கான ஒரு விஷயம் தான். மேபி இந்த விஷயம் நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு இன்வெஸ்டரா இருந்தாலும் தெரியாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்க இதுவரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்கு. வாட்ஸ்அப்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க உங்களோட டவுட்ஸ் இல்ல கொரீஸ் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் சாலையூர்ல ட்ரெய்னிங் செஷன் நடக்குது சென்னையில. ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்த செஷன் வரும்போது நீங்க கலந்துக்கலாம். அ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன மாரியான டைப்ஸ் இருக்கு. நான் அத வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வந்து நான் ஷேர் பண்றேன். மேபி அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வியூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ். மொத்தம் 5 டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. நீங்க மியூச்சுவல் ஃபண்டுன்னு உள்ள நீங்க என்டர் ஆனாவே, இந்த 5 டைப்புக்குள்ள இருக்கிற ஸ்கீம்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு 5 டைப்பும் மேஜர் கேட்டகரீஸ். அந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கு கீழ நெறைய சப் கேட்டகரீஸ் இருக்கு. அத பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 5 கேட்டகரி என்ன அப்டின்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் தான் நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்னாவே ஸ்டாக் மார்க்கெட். ஆனா மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அவென்யூ. மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம, ஆம் கடன் பத்திரத்தில இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது டெட், பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அ மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா கோல்டு, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா குளோபல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்காவோட மார்க்கெட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்டின்னாலும், சைனா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இல்ல ஜப்பான் மார்க்கெட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஹாங்காங் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாரி எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்ப என்னன்னா மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஸ்டாக் மார்க்கெட்க்கு மட்டும் கிடையாது. எல்லா இன்வெஸ்ட்மென்ட்டும் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா நீங்க முதலீடு செய்ய முடியும். இப்ப இந்த 5 ஸ்கீம்ல ஒண்ணு ஈக்விட்டி ஸ்கீம். 2வது டெட் ஸ்கீம் சொல்லுவோம். பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் 2. 3வது ஹைபிரிட். அதாவது ஈக்விட்டி பாண்டுக்கு அப்புறம் இந்த 2 கலந்து பண்றத ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவோம். 4வது பாசிவ் ஃபண்ட்ஸ் இல்ல கமாடிட்டி ஃபண்ட்ஸ். அதாவது இந்த பாசிவ் ஃபண்ட்ஸ்னா என்னன்னா, இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். முக்கியமா இண்டெக்ஸ்ன்னும்போது ஃபண்ட் மேனேஜருக்கு வேலையே இருக்காது. அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாவே முடிஞ்சது. டைம் டூ டைம் அவரு பெர்சனலா அவரு எந்த ஸ்டாக்கும் சூஸ் பண்ண தேவை இருக்காது. ஸோ அதுதான் இண்டெக்ஸ் பாசிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு கமாடிட்டி ஃபண்ட். கமாடிட்டி ஃபண்ட்னா கோல்டு, சில்வர், கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ். 5வது சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட்ஸ். அதாவது நான் என்னோட சைல்ட் பிளான் போடணும். ஆ அதே மாரி ரிட்டயர்மென்ட் பென்ஷனுக்காக நான் ரிட்டயர்மென்ட் எனக்கு கடைசி காலத்துக்கு எனக்கு வந்து ஒரு கார்பஸ் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஃபண்ட்ஸ் நம்ம போடலாம். இப்போ இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த 5வதா சொன்ன சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட் வந்து செபி இப்போ ஸ்டாப் பண்ண போறாங்க அப்படின்றது தான் இப்போ ரீசென்ட்டா வந்திருக்கிற நியூஸ். இப்ப இந்த 5 ஸ்கீம்ல ஒரு ஸ்கீம் வந்து குளோஸ் ஆக போகுது. இப்ப 4 தான் நம்ம பார்க்க போறோம். இதுல இன்னொரு விஷயம் நீங்க இந்த ஸ்கீம்ஸ பார்க்கறதுக்கு முன்னாடி, என்ன மாதிரியான ரிஸ்க் நான் எடுக்கணும்ன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது லோ ரிஸ்க், மாடரேட் ரிஸ்க், ஹை ரிஸ்க். இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து லோ ரிஸ்க் அப்டின்னா, பாண்ட்ல பிக்ஸட் ரிட்டர்ன் வரக்கூடிய லோ ரிஸ்க் இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். அதுல இருக்கிற ஃபண்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ்லயோ, ஓவர் நைட் ஃபண்ட்ஸ்லயோ நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லன்னா ஷார்ட் டெர்ம் ஃபண்ட்ஸ் கூட நமக்கு லோ ரிஸ்க்ல அவைலபிள் இருக்கு. மாடரேட் ரிஸ்க் அப்டின்னா, நான் ரொம்ப அதிகமாவும் ரிஸ்க் எடுக்க விரும்பல. சுத்தமா ரிஸ்க் எடுக்காமலும் இருக்க முடியாது. ஸோ நான் ஒரு மாடரேட் ரிஸ்க் எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த ரிஸ்க் அப்டின்னா, உங்களோட ரிஸ்க் அதிகமாக உங்களோட ரிவார்டும் அதிகமாகும். நான் வந்து எனக்கு ரிஸ்க் தான் முக்கியம். ரிவார்டு முக்கியம் இல்ல. அதனால தான் நெறைய பேர் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல அதிகமா லாபம் தருது. கோல்டுல அதிகமா லாபம் தருது. இந்த மாரி ஒவ்வொரு பீரியட்லயும்
என்ன அசெட் அதிகமாக தருதோ எல்லாருமே அது போகிறதில்ல. இன்றைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? ஒரு சில சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே எனக்கு போதும்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் இருந்தாவே போதும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சேஃப்டி. ஸோ அப்போ என்னென்னா ரிஸ்க்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிட்டர்னை விட. ஸோ அப்போ நான் ஹை ரிஸ்க் எடுக்கிறேன். அப்போ ஹை ரிஸ்க்ன்றது என்னென்னா கண்டிப்பாக நம்மளோட இன்கம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைலி ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாலட்டைலான ஒரு மார்க்கெட். ஸோ அதில் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். செக்டோரல் அண்ட் தீமேட்டிக் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இதுதான் ரிஸ்க்கு. என்ன 3 டைப் ஆஃப் ரிஸ்க்கு. இப்போ வந்து நான் ஈக்விட்டி ஃபண்ட் வரேன். மொத்தம் 4 டைப்ஸ் பேசணும் இல்லையா? அதில் ஈக்விட்டி வரேன். ஈக்விட்டியில் வந்து என்னென்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது, மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது, லார்ஜ் அண்ட் மிட்ன்னு இருக்குது, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ன்றது என்னென்னா நீங்கள் ஒரு பிகினர், ஆனால் நான் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா லார்ஜ் கேப் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறேன்னா லார்ஜ் அண்ட் மிட்டு பண்ணலாம். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் அதிக ரிஸ்க்னா லார்ஜ் அண்ட் மிட்டை விட்டுட்டு மிட் கேப் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நான் இருக்கிற ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஹையஸ்ட் ரிட்டர்ன் எடுத்தாலும் ஹையஸ்ட் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரிட்டர்ன் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸும் போகலாம். ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் 1% இறங்குது அப்படின்னா அதை விட அதிகமாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ இன்னொரு பக்கம் இந்த லார்ஜ் மிட் ஸ்மாலை தவிர்த்து ஃப்ளெக்ஸி கேப்னு இருக்குது. ஃப்ளெக்ஸி கேப்ன்றது அசட் அலோகேஷனுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. மல்டி அசட் ஃபண்டு அப்படின்னு இருக்குது, மல்டி கேப் ஃபண்டு. இந்த லார்ஜ் மிட் ஸ்மாலை வந்து மல்டிபிள் கேபிட்டலைசேஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸை கலந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதுன்னு சொல்லலாம். டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது, அதிகமாக டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு. வேல்யூ அண்ட் கான்ட்ரா ஃபண்ட், அதாவது இப்போ ரீசெண்டாக செபியோட அனௌன்ஸ்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி இருந்ததில் வேல்யூ ஃபண்டு வச்சுருந்தா அந்த ஏஎம்சி கம்பெனி கான்ட்ரா ஃபண்டு லான்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி கான்ட்ரா ஃபண்டு வச்சிருக்கிற ஏஎம்சி வந்து வேல்யூ ஃபண்டு லான்ச் பண்ண முடியாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 ஃபண்டுமே நீங்கள் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செக்டோரல் அண்ட் தீமேட்டிக், ஆட்டோ செக்டாரில் மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை நான் வந்து ஐடி செக்டாரில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் ஆயில் அண்ட் எனர்ஜி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு செக்டோரல் அண்ட் தீமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ டெட் ஃபண்டுக்கு வரலாம். டெட் ஃபண்ட்லேயே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓவர் நைட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓவர் நைட் ஃபண்ட்னா இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் லிக்விட் ஃபண்டுன்னு இருக்குது, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டுன்னு இருக்குது. அடுத்தது லோ டூரேஷன் ஃபண்டு, மணி மார்க்கெட் ஃபண்ட். இது எல்லாமே ஷார்ட் டேர்ம், ஷார்ட் டூரேஷன் இல்லை லோ கிரெடிட் ரிஸ்க் இருக்கிற ஃபண்ட்ஸு. அடுத்தது மீடியம் டூரேஷன் இல்லை மாடரேட் கிரெடிட் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஃபண்ட், கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அதில் வந்து ஷார்ட் டூரேஷன், மீடியம் டூரேஷன், மீடியம் டு லாங் டூரேஷன், லாங் டூரேஷன். அடுத்தது ஸ்பெசிஃபிக்காக கிரெடிட் அண்ட் கார்பரேட். இதில் வந்து கார்பரேட் பாண்ட் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் மார்க்கெட்டில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனி. ஏன்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அந்த பாண்டோட சிச்சுவேஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ டெட் ஃபண்ட், கில்ட் இல்லை கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட். கில்ட் அப்படின்னாவே கில்ட் ஃபண்டுன்றது மோஸ்ட்லி கவர்மெண்ட் ரிலேட்டட் ஃபண்ட்ஸு. கான்ஸ்டன்ட் டூரேஷன் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அடுத்தது கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட். நான் இங்கே கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டை வந்து ஹை ரிஸ்கில் வந்து நான் இங்கே உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஹைப்ரிட் மூணாவது. ஹைப்ரிட்டில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று ரொம்ப சேஃபான இன்வெஸ்டார் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது, அதாவது டெட்டில் வந்து கடன் பத்திரம் இல்லை பாண்டில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டியில் இருக்கும். இது வந்து கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டார் பண்ணக்கூடியது. ஆனால் இதில் அக்ரெசிவ் இன்வெஸ்டார் என்ன பண்ணலான்னா ஈக்விட்டி போர்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபண்டில் பாண்ட் மார்க்கெட்டில் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடியது நீங்கள் அக்ரெசிவ் இன்வெஸ்டாக சூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து என்னென்னா 2 டைப் இருக்குது. ஹைப்ரிட் டெட் ஃபண்டுன்னு இருக்கும், ஹைப்ரிட் ஈக்விட்டி ஃபண்டுன்னு இருக்கும். ஹைப்ரிட் டெட் ஃபண்டுனா டெட் வந்து அதிகமான போர்ஷன் அலோகேட் ஆகிருக்கும். ஹைப்ரிட் ஈக்விட்டின்றது ஈக்விட்டி போர்ஷன் கொஞ்சம் அதிகமாக அலோகேட் ஆகிருக்கும். ஸோ அது ரிஸ்க்குக்கான ஒரு டிஃப்ரென்ஸாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் டைனாமிக் அலோகேஷன், பேலன்ஸ்டு அட்வான்டேஜ், மல்டி அசட் அலோகேஷன், ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட், ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட், இது எல்லாமே ஹைப்ரிட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸு. ஸோ அதர் பேசிவ் ஃபண்ட்ஸ் அண்ட் கமாடிட்டியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோல்டு, சில்வர், இண்டெக்ஸில் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது, இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸு, ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆர்இஐடி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது, இது எல்லாமே பேசிவ் அண்ட் கமாடிட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க முடியும்.
இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் எனக்கு உங்களோட டவுட்ஸ் இல்லை கொரீஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.